ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். குறுப்பெயர்ச்சி விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி. ஆங்கில தேதியில் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் சமயம் 10:58 அளவில் மிருகசீரிசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்து மிருகசீரிச நட்சத்திரம் 3ஆம் பாதமாகிய மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இந்த பெயர்ச்சியானது உங்களுடைய வீட்டிலே, அதாவது மிதுன ராசியில் பிறந்த உங்களுடைய வீட்டிற்குத்தான் இந்த குரு பகவான் வந்திருக்கின்றார். இந்த குரு உங்களுடைய வீடு என்பது உங்களுடைய வீட்டுக்கு சொந்தக்காரர் புதன் என்ற கிரகம். இந்த புதனுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. அந்த விஷ்ணுவின் அதிகாரத்தோடு வருகின்ற காரணத்தினால இவருக்கு கோபால குரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட கோபால குருவானவர் மிதுன ராசியிலே உங்கள் ராசியில் இருக்கின்ற காரணத்தினருக்காகத்தான் அந்த அடைமொழியை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆக ஜென்ம குரு வனத்தில் போகணும் என்பதை பற்றி உண்டான தகவல் மறுக்கப்பட்டு, அதாவது ஜென்மத்தில் குரு வந்தால் காட்டுக்கு போகணும் அல்லது குடும்பத்தை விட்டு பரதேசியாக போகணும் அப்படிங்கிறது போல ஒரு பொருள் உண்டு ஜோதிட பழமொழி. ஆக அந்த மாதிரியான தாக்கம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய வகையிலே இந்த உங்களுடைய ராசி நாயகன் உங்கள் வீட்டிற்கு 11ஆம் இடத்திலே சூரியனோடு சம்பந்தப்பட்டு லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். அந்த புதனை சனி என்பவரும் பார்வையிடுகின்றார். அதாவது பாக்கியாதிபதி ஆகிய சனி உங்கள் ராசி நாயகனை பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பஞ்சமாதிபதி ஆகிய சுக்கிரன் உங்களுடைய வீட்டிற்கு 10ஆம் வீடாகிய மீனத்திலே உச்சம் பெற்று காணப்படுகின்றார். ஆகையினால வனத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது வனத்துக்கு போகணும்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் அந்த மாதிரி சங்கடப்படுவாங்க அப்படிங்கிறதான் ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி வரும். அந்த மாதிரியாக இல்லாமல் யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அவர் வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு? ஜென்மத்தில் வந்திருக்கிற குரு பிரித்து வைக்கத்தானே செய்வார் அப்படின்னு மீண்டும் கேட்கலாம். இந்த பாக்கியாதிபதி அப்படிங்கிறவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் பாக்கியாதிபதி ஆகிய சனி பாக்கியத்தில் தான் இருக்கிறாரு. அவர் இன்னும் பேச்சு ஆகலை. அவருடைய பயிற்சி அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித பிரகாரம் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதுவரையிலும் உங்களுடைய பாக்கியாதிபதி ஆகிய சனி பகவான் பாக்கியத்தில் தான் இருக்கிறாரு. அவரோடு 10இல் இருந்து வந்த ராகு அந்த சனியோடு சேர்ந்துக்கிட்டார். 2 பேருமே மகா முரடர்கள். இந்த முரடர்கள் ஒன்று நீ கெடுக்கிறியா இல்லை நான் கெடுக்கட்டா அப்படின்னு போட்டி போட்டு கொண்டு கெடுக்கக்கூடியவர்கள். உங்கள் ராசியாகிய மிதுன ராசிக்கு சனி அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட பாக்கியாதிபதி என்ற பலத்தை அவர் அடைகின்றார். பாக்கியஸ்தானம் என்பது விட்டு போகாது, அது விட்டு கொடுக்காது. அட்டமஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய பங்கு இருந்த போதிலும் கூட யோகத்தை கொடுத்துத்தான் சின்ன சின்ன சிக்கல்களையும் கொடுப்பார். ஆகையினால சனி உங்களுக்கு ஒரு 20% கெடுதலானால் 80% யோகத்தை தான் அவர் தருவார். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த சனியோடு அந்த போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு அவரோடு சேர்ந்து கொண்டார். இப்படி 2 பேரும் சேரக்கூடாது. முதல் அது ஒரு கணக்கு இருக்குது. சனியும் ராகுவும் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஜான் ஏர்னா முளம் வழுக்கும் அப்படின்னு தான் அதை சொல்லணும். எந்த ஜாதகமானாலும் உங்களுக்கு மட்டும் இல்லை, அது யாராக இருந்தாலும் 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ சனி ராகு சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் ஜான் ஏர்னா முளம் வழுக்கும், கெட்ட பேர் எடுக்க வேண்டியிருக்கும், அவப்பெயர் எடுக்க வேண்டியிருக்கும். திரும்ப சொல்லப்போனால் களவாணி பெயர் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். அட்டம் நட்டத்தை கொடுக்கும். அதே போல் அட்டமாதிபன் கேவலப்படுத்தி கெடுத்து விட்டுருவாரு அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் இருந்தாலும் இவர்கள் 2 பேரையும் உங்கள் ஜென்மத்துக்கு வந்திருக்கின்ற இந்த குரு பகவான் பார்வையிடுகின்றார். ஆக பழிச்சொல் விலகும். உங்கள் மேலே பழி சுமத்தக்கூடியவர்களுக்கு
சம்பந்தம் இல்லாமல் பழி சுமத்தினாலும் கடைசியில் அவங்க மாட்டிக்கிடுறாப்புல உண்டாகுது. அதைத்தான் இந்த குரு குருவின் பார்வையினால் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே ஜென்மத்தில் குரு வந்தது போல அந்த மாதிரியான யோகத்தை தான் வந்திருக்கிறாரே தவிர ஜென்ம குரு என்று சொல்லி நீங்கள் சற்றேனும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அந்த 9ஆம் பாக்கியத்தில் இருக்கின்ற சனியையும் ராகுவையும் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையினால் பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிச்சுவடுகள் மொத்தத்தில் மாறிப்போய் வாழ்க்கையிலே உன்னதத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க வருகின்றார். ஆகையினாலே உங்களுடைய துயரம் துடைக்கப்படக்கூடியதாகத்தான் இந்த குரு வந்திருக்கிறாரே தவிர உங்களை கெடுக்கக்கூடிய வகையிலே வரவில்லை. ஆகையினாலே அவர் கோபால குருவாகத்தான் வந்திருக்கின்றார். கொடுக்கக்கூடிய குரு, கெடுக்கக்கூடிய குருவாக அல்ல. இந்த 9ஆம் பார்வை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வை. ஏன்னா அங்கே 2 பேர் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. யாரடா எப்படா கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்கள் யாருக்கும் கட்டுப்படாத கிரகங்களும் கூட. இந்த சனியும் ராகுவும் யாருக்கும் கட்டுப்படாத கிரகங்கள். குருவின் பார்வைக்கு மட்டும் அவர்கள் கட்டுப்பட்டவர்கள், மற்ற யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் குருவின் பார்வை பட்டவுடனே அவருடைய மொத்தத்தில் என்ன கெடுக்கணுமோ அதை அப்படியே தலைகீழ மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. அதுதான் அவங்களுடைய பார்வைக்கு உண்டான விசேஷம். குரு பார்த்த சனி கோடி நன்மையை தருவார் என்றால் குரு பார்த்த ராகு கோடி சுகத்தை கொடுக்கக்கூடியவராக ஆகின்றார். இவர்கள் 2 பேரையும் பார்த்தா தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதற்காகவோ என்னவோ ஜென்மத்துக்கு குரு உட்கார்ந்துருக்கிறார். ஆகையினால ஜென்ம குரு உங்களுக்கு மகா யோகத்தை கொடுக்க வல்லவராக இங்கே வந்திருக்கின்றார். ஆகையினாலே மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு சில வாழ்க்கை தடம் மாறி நல்ல யோகம் அமைப்பை பெறுகின்ற ஒரு அருமையான வாய்ப்பு தேடி வந்து கொண்டு இருக்கின்றது. 11/5/2025 முதல் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய வகையிலே சேர்ந்திருக்கின்றது. இந்த 9ஆம் பார்வையாக பார்த்ததுனால அப்படி சொன்னேன். அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய புண்ணியங்கள் பேசாத அளவுக்கு தடை செய்யப்பட்டு கொண்டு இருந்தது. அதாவது 5ஆம் இடத்துல சனி ராகு இல்லைங்கில் 9ஆம் இடத்துல சனி ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் வாழ்க்கை முன்னேற்றம் தடைபட்டு போய்விடும்னு சொல்லி 2 வார்த்தைக்கு முன்னால் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஜாதகம் பார்க்கும்போது கூட கிராமத்திலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில் சொல்கிறதா இருந்தால் குலசாமி எப்போ சாமி எங்களுக்கு அருள் புரியும், ஒன்றுமே செய்ய மாட்டக்காரே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைகளில் ஒருத்தனுடைய ஜாதகத்தில் 9ல் ராகு, இன்னொரு பையனுடைய ஜாதகத்தில் 5ல் ராகு, இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில் கோடாங்கி, அந்த காலத்தில் கோடாங்கி அடிக்கிறவங்களோ குறி சொல்லக்கூடியவங்களோ அவன் சாமி கட்டி போட்டு வச்சுருக்கான்ப்பா அப்படிம்பாங்க. அதே போல் அந்த பாணியை சொல்லிவிட்டு பிறகு விளக்கம் சொன்னேன். இந்த மாதிரி 5ஆம் இடத்துல ராகு இருக்கப்படாது, 9ஆம் இடத்துல ராகு இருக்கப்படாது. அங்கே குருவின் பார்வை அந்த பிள்ளைகளுக்கு இல்லை. ஆகையினால இந்த மாதிரி சர்ப்பத்துக்கு இந்த மாதிரி செய்யுங்க வைங்கன்னு அதை சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அதே போல் இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனியும் ராகும் இருக்கின்ற காரணத்தினால இங்கே குருவின் பார்வை விழுந்து விட்டதால் எந்த பரிகாரமும் தேவையில்லை. அதே பார்வை 5ஆம் இடத்துக்கும் விழுகின்றது. பூர்வ புண்ணியம் குல தெய்வத்தினுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய வகையிலே கிரகங்கள் எப்படினாலும் வேலை செஞ்சதுன்னு சொன்னால் தான் நாம் குல தெய்வமும் நம்மளுக்கு அருள் புரியக்கூடிய வகையிலே இங்கே கிரகங்கள் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக குருவின் பார்வை 5ஆம் இடத்துக்கு விழுகின்ற கட்டத்தில் நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அருள் சிறப்பாக கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய அருளை உங்களுடைய எதிராளிகள், உங்களுடைய பங்காளிகள் புனையப்பட்டு உங்கள் மீது ஏவப்பட்ட கருப்பு வினைகளை எல்லாம் அகற்றக்கூடிய வகையிலே இந்த குருவின் பார்வை 5ஆம் இடத்துக்கு விழுகின்ற காரணத்தினாலே தடுக்கப்பட்டிருந்த உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளை இவர் மீட்டு கொண்டு கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆகையினாலே பிள்ளைகள் உருப்படுவார்கள். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதெல்லாம் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் கிடைக்கும். சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்காமல் பிள்ளையே பிறக்கலன்னு ஏங்கி கொண்டிருக்கின்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதைத்தான் குலம் தழைப்பதற்கு குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டும். குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டுமானால் குலதெய்வத்தினுடைய குறைபாடுகள் அகற்றப்பட்டு, அதாவது உங்களுடைய குறைபாடுகள் இருப்பின் அதில் அகலும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கின்றது.
இப்போ புண்ணியத்தை யாரோ தடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு, அந்த தடை உடைக்கப்படுகின்றது. அப்படித்தான் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கப்பெறுகிறது. ஆகையினாலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய காலகட்டம். உங்களுடைய சமுதாயத்திலே நீங்கள் ஒரு முக்கிய நபராக கருதப்படக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கோ உங்களை முன்னிலைப்படுத்தி, உங்களை உயர்வுபடுத்தி, உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு வகையிலே இந்த கோபால குருவினுடைய பார்வை விழுகின்றது 5ஆம் இடத்திற்கு. இதுதான் ஸ்பெஷல் பார்வைங்கிறது. பிள்ளைகளுக்காக வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையப்பெற்று திருமணம் ரொம்ப சிறப்பாக முடியக்கூடிய ஒரு அருமையான யோகம். அதே போல் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய ஒரு திருமணம், மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நடக்காமலே இருக்குது அப்படின்னு சொல்லிக் கொள்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமணம் முடிவாகிவிடும். அந்த மாதிரியான ஒரு யோகம். சரி, ரீமேரேஜ், அதாவது 2ஆம் திருமணம் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இது நல்ல வரன் கிடைக்கப் பெறுவீர்கள். அப்படிப்பட்ட யோக அமைப்பு இருக்கின்றது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகமாக விளங்கும். நண்பர்களால் உங்களுக்கு நல்ல வினைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதன் மூலமாக வாழ்க்கை தரம் முன்னேற்றமாக எடுத்து செல்லப்படும். ஆக 5, 7, 9ஆம் பார்வை உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இது போக இனி அடிப்படையில் என்னன்னு பார்ப்போம். அந்த குரு 1ஆம் இடத்துல இருக்கின்றார். ஜென்மத்தில் குறி இருந்தால் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டாம் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. அந்தணன் என்றால் இந்த இடத்துல குரு பகவான். அந்த குரு பகவான் தனித்து இருக்கிறாரு. உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அது பகையாக மாறுகின்றார். ரிஷபத்தில் இருக்கும்போதும் பகைதான், இந்த வீட்டுக்கு வந்திருக்கும் போதும் பகைதான். இவருடைய பார்வை 9ஆம் பார்வையாக ராகுவின் மீது விழுகின்ற காரணத்தினாலே இந்த குருவின் லட்சணம், அந்த பலம் என்பது ராகு ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. இந்த ராகு ஈர்த்து கொள்ளக்கூடிய, அதாவது ராகுவை கூட யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பலத்தை அவர் பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொண்டு விடுவார். யாருடைய வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரருடைய பலத்தையும் எடுத்துக்கொள்வார். இது போக யார் பார்க்கின்றார்களோ அவருடைய பலத்தையும் பெற்று விடுவார் இந்த ராகு. ஆக குரு ராகுவை பார்க்கின்ற காரணத்தினாலே, இந்த தீட்சண்யம் ராகு மீது விழுகின்ற காரணத்தினாலே குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்தது போல கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பார்வை முழுவதும் 9ஆம் இடத்துல விழுகின்ற காரணத்தினாலே 9ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன பலன் செய்வாரோ அந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆக ஜென்மம் அப்படிங்கிறத விட்டு விடுங்கள். இந்த கோபால குருவானவர் ஜென்மத்தில் இருந்த போதிலும் கூட ராகுவின் தீட்சை விழுகின்ற காரணத்தினாலே அந்த குருவே 9ஆம் இடத்துல இருந்தால் என்ன செய்வாரோ அந்த யோகத்தை உங்களுக்கு செய்வார். குடும்பம் நல்லபடியாக விளங்கும். உங்களுடைய தன் நிலை உயர்த்தப்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். அடுத்தபடியாக 2ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல பகைத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினாலே தனம் அதுக்கு குறைவு இருக்காது. தனம் வரவு வந்து கொண்டு தான் இருக்கும். செலவுகளும் கூடவே இருக்கும். சுப செலவுகள் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதுக்கு செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். சுப செலவுகளாகத்தான் வரும். இந்த 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே சுப செலவுகளாக, குடும்ப செலவுகள் சுப செலவுகளாக உண்டாகும். ஒரு பெண் குழந்தை இருக்கும், பெண் குழந்தை பெரிய மனுஷி ஆயிடுவா, அதுக்கு உண்டான சுப செலவுகள் அந்த மாதிரியாக இருக்கும். ஆக கொடுத்த வாக்கு காப்பாற்றப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அடுத்தபடியாக 3ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தைரியம், வீரியம், பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும். நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேருவார்கள். 11ஆம் வீடு என்பது லாப வீடு. 3ஆம் வீடு என்பது அந்த உறவாடக்கூடிய ஒரு, அதாவது மேலோட்டமாக பார்க்கின்ற கட்டத்தில் பெண் சிநேகிதிகள் அப்படிங்கிற கட்டமும் வரும். அதாவது உடல் உறவு சம்பந்தப்பட்ட ஒரு இதில் வரும். ஆக வெளி தொடர்புகளில் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு வரும். பெண்ணால் உங்களுக்கு யோகம் தேடி வரும். 3ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே பயணத்தினால் வெற்றியும் கிடைக்கும். 4ஆம் இடத்திற்கு தான் அதே போல் 4ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம், கல்வி விருத்தி அடையும்.
10ல் இருந்துச்சுன்னு சொன்னால் கற்ற கல்விக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு கட்டக்கூடிய ஒரு யோக அமைப்பு உண்டாகின்றது. பசு பால் பாக்கியம் வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு சிறப்பாக விளங்குகின்றது. அதே போல் தொலைத்தொடர்பு நண்பர்கள் மூலமாகவும் ஆண் பெண் நண்பர்கள் மூலமாக வரவு செலவுகள் திருப்தியாக இருக்கும். தாயின் நலம் சிறப்பாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியம் சிறப்பாக உண்டு கிடைக்கும். தாய் வீட்டு சம்பந்தப்பட்ட வகையின் மூலமாக உங்களுக்கு சொத்து பத்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் ரேஸ் லாட்டரி சம்பந்தப்பட்ட துறைகளிலும் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 5ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய பூர்வ புண்ணியம் முழுமையாக உங்களுக்கு வந்தடையக்கூடிய ஒரு பாக்கிய நிலை உண்டாகின்றது. ஆகையினாலே பிள்ளைகள் உங்களுக்கு பேறு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அடுத்தபடியாக 6ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன், சத்துரு, நோய் தொல்லை குறையும். கடன்கள் வாங்கியிருந்துச்சுன்னா கடனை அடைப்பீங்க, அடைச்சாத்தான் தொல்லை குறையும். கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து விட்டது. அதே போல் சத்துருக்கள் தொல்லை குறையும். வழக்கு வம்பு தும்புகள் முடிவடையும், முடிவுக்கு வந்துவிடும். அதே சமயத்தில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நோய் நொடிகளெல்லாம் ஆரோக்கியமாக மாறிவிடும். அடுத்தபடியாக 7ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அது ஆண் பெண் சிநேகிதர்கள் வந்து சிறப்பாக அமைவார்கள். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோகமாக விளங்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகளுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த தொழில் வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். மேலும் அந்த பெண் சிநேகிதி அப்படிங்கிற ஒரு தொடர்பும் கட்டாயமாக ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கின்றது. அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கங்க. 8ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கெட்ட பேர் விலகும். ஜென்மத்தில் வந்த குருவனால் அந்த கெட்ட பேர் ஏற்கனவே அடாவடித்தனமான சில பேர் உங்களை வந்து வசை மாறி போட்டிருப்பாங்க, பழி சுமத்திருப்பாங்க. அந்த பழிகளெல்லாம் அந்த வினைகளெல்லாம் விலகக்கூடிய காலகட்டம். அந்த 8 என்பதை நட்டம்னு தான் அர்த்தம். அந்த 8ஆம் இடத்தினால் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பாக குறைந்துவிடும். 9ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழி உறவினர்கள் எப்பயுமே கொஞ்சம் இடைஞ்சல் உண்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த இப்போ இடைஞ்சல் வந்து முற்றிலும் குறைந்து பதுங்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அதை கண்டு நீங்கள் வந்து ரொம்ப சிநேகிதம் காட்டினாங்களே, உறவு காட்டுறாங்களேன்னு நீங்கள் நம்பி ஏமாந்துடக்கூடாது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தோப்பனார் வழி கூட்டத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது கலியுகம். உள்ள பகை உதட்டில் உறவு அப்படின்னு தான் இருப்பாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. உறவு காட்டுறாங்க, நட்பு காட்டுறாங்க, குரு ஜென்மத்துக்கு வந்துட்டாரு, வந்ததுனால நல்ல நட்பாக இருக்காங்கப்பா அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் உங்களுடைய ரகசியங்களை முழுவதும் அங்கே கக்கிடக்கூடாது. குடும்ப சமாச்சாரம் குடும்பத்துக்குள்ளே இருக்கணுமே தவிர நம்ம பங்காளி தானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கைக்கிறக்கூடாது. அது நாளைக்கு தீவினையாக உங்களை வந்து தாக்கும் வகையினால ரொம்ப கவனமாக இருங்கள். அடுத்தபடியாக ஏன்னா எப்பயுமே உங்கள் மேலே ஒரு பொறி தட்டிக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணு பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த கண் திருஷ்டி கோளாறுலாம் ரொம்ப கடுமையாக இருக்குது. கண் கோளாறை வந்து கொஞ்சம் விளக்குனீங்கனாலே குடும்பம் நல்லா உருப்படும். கண் கோளாறு வந்து எங்கேருந்து ஏற்படுகிறது அப்படின்னா தோப்பனார் வர்க்கத்தில் தான் ஏற்படுது. அந்த பங்காளி கூட்டத்தில் தான் ஏற்படுது. ஆகையினாலே நீங்கள் சாதாரணமாக சட்டையை போட்டுட்டு போனால் கூட பெரிய இவன் போல போகிறான்ப்பா அப்படின்னு தான் பின்னால் இருந்துக்கிட்டு உங்களை அவமரியாதையாகவும் பொறாமையாகவும் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையினாலே அந்த வகையில் அவர்களிடம் வந்து ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. பொதுவாக குறிப்பாக தோப்பனார் வழி உறவினர்கள் வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் பொதுவாக சாப்பிடாம வர்றது நல்லது. அங்கே எதுவும் கட்டாயம் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சைவமாக இருக்கட்டும், அசைவத்தை தொட வேண்டாம். சைவம் அசைவம் இதுக்கு ரெண்டுக்கும் என்னன்னு சொன்னால் ஏதாவது பில்லி சூனியை ஏவனாங்கன்னு சொன்னால் அசைவ சாப்பாட்டின் மூலமாக உடனடியாக தொத்திக்கிடும். சைவ சாப்பாடு அப்படி இல்லை, மரத்தில் மின்சாரத்தை பாய்ச்சினது போல். அந்த அசைவ சாப்பாடு என்பது வந்து செப்பு கம்பியில் மின்சாரத்தை காப்பது போல். அதனால் அது உடனடியாக பாஸ் ஆயிரும். ஆகையினால் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. முடிஞ்ச மட்டும் சாப்பிடக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டால் சைவத்தை மட்டும் வச்சுக்காங்க. மற்றதில் வந்து கவனமாக இருப்பது நல்லது. இந்த மாதிரி கொஞ்சம் பழக்கத்தை உண்டு பண்ணிக்காங்க. உங்களுடைய கண் திருஷ்டி வந்து இதன் மூலமாக இதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யப்பட்டுவிடும். அது மேலும் போக மாதாந்திர வெள்ளிக்கிழமை தோறும் கண் திருஷ்டி பரிகாரம் கட்டாயம் மிதுன ராசிக்காரங்க செய்யணும். அந்த செய்யாத காரணத்தினால தான் அந்த கண் திருஷ்டி மேலும் மேலும் ஏற்பட்டு உங்களுடைய உடல் வலி, நோவு இதெல்லாம் இனம் புரியாத ஒரு உடல் வலி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் கண்ணேறல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்ணேறலை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகையினால் மாதத்திற்கு ஒரு முறை, தமிழ் மாதத்திற்கு கடைசி வெள்ளிக்கிழமை அன்றாவது
அந்த கண் திருஷ்டி பரிகாரத்தை கட்டாயம் மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் செய்தே தீர வேண்டும். செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். செய்யாவிட்டால் அப்படிங்கிறது நான் சொல்லப்படாது. ஏன்னு சொன்னால் மங்களகரமாகவே நான் சொல்லிட்டு போகிறேன். செய்யுங்கள், நல்லபடியாக முன்னேறுவீர்கள். அதே போல் 10ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே குரு வந்திருக்கின்ற காரணத்தினால திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற ஒரு கணக்கில் சந்தர்ப்பங்கள் தேடி வரும். வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு சந்தர்ப்பங்கள் தேடி வருகின்றது. உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஆனாலும் கூட உங்களுடைய பேர் நிலைநிறுத்தப்படும். உங்களுடைய திறமைக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கப் பெறுவீர்கள், வெகுமதி கிடைக்கப் பெறுவீர்கள், எக்ஸிகிரேஷியா கிடைக்கப் பெறுவீர்கள். அதே சமயம் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதும் உண்டு. நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல வந்திருக்கின்ற காரணத்தினால சம்பள உயர்வு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரமோஷன் கொஞ்சம் பொறுங்க, இன்னும் ஒரு 7-8 மாதம் ஆகும், அதுக்கு பின்ன ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போதைக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு. அந்த 10ஆம் இடத்துல சுக்கிரன் வேற உச்சம் பெற்று போயிருக்கிறார். ஆகையினால் அவங்களுடைய சம்பாத்தியம் அதிக அளவு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. ரேஸ் லாட்டரி சம்பந்தப்பட்ட துறையை விட உங்களுடைய புகழ் உச்சாணி கொம்பில் இருக்கும். அதே போல் தொழில் வியாபாரத்தின் மூலமாக 1க்கு 10 மடங்கு லாபத்தை ஈட்டி தருவார் இந்த கோபால குரு. ஆக தொழிலில் உங்களுக்கு போட்டிகளை எல்லாம் நீங்கள் சமாளிக்க முடியாமல் திண்டாடி கொண்டு வந்த உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வந்திருக்கிற கோபால குருவானவர் போட்டிகளெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு உங்களுடைய முன்னேற்றத்தை எடுத்து செல்வார். 1 பங்கு லாபத்திற்கு 10 பங்கு லாபம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கச் செய்வார். ஆக உங்களுடைய தொழில் வியாபாரம் முன்னேற்றம் இவைகள்லாம் சிறப்பாக விளங்கும். கடல் கடந்தும் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்க கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. 11ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே, அதாவது 3ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார், 11ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அந்த பிற பெண் தொடர்பு நிச்சயமாக ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. இவைகளெல்லாம் கொஞ்சம் அந்த இடத்தில் நீங்கள் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் தான் அந்த இடத்தில் உஷாராக பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர, அதுக்கு சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் நல்லது. சுய ஜாதகத்தில் அட்டமாதிபன் தசை, அல்லங்கில் 6 கூடையவன் தசை, அல்லங்கில் 3 கூடையவன் தசை, 12 கூடையவன் தசை நடந்து கொண்டு இருந்தால் அவைகளை கட்டாயம் தவிர்ப்பது நல்லது. அப்படி இல்லாமல் நல்லபடியாக இருந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு யோகமாகவும் மாறிவிடும். நான் அதை வற்புறுத்துறதாக நீங்கள் நினச்சிடக்கூடாது. அந்த காலகட்டம் மனிதர்களுடைய பிராப்த கர்மத்தை யாருமே தடுக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம், அவ்வளவுதான். இது இப்படி இருந்தால் இப்படி கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத எச்சரிக்கை கொடுப்பது தான் அந்த ஜாதகத்தினுடைய தன்மை. ஆக குரு பெயர்ந்ததுனால இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வருகிறது. இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு தான் உங்களை சொல்கிறேன். செலுத்துனீங்கன்னா உங்களுடைய உயர்வு, உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட யோகமாக இருக்கிறது. லாபங்கள் பொங்கி பெருகக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போக பாக்கியம் தங்கு தடையின்றி கிடைக்கும். நல்ல உணவு, நல்ல சுவையான உணவு, அருஞ்சுவை உணவாக உண்ணுவீர்கள். அதுக்குண்டான பிராப்தம் நல்லபடியாக இருக்கின்றது. விருந்தினர்கள் போவாங்க. அதே போல் நீங்களும் விருந்தினர்கள் வீட்டுக்கு சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியம். சுகம், சயன சுகம், அதாவது தூக்கம் என்பது இயற்கையாக இருக்க வேண்டும். மருந்து மாத்திரைகள் இல்லாமல் தூங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதுதான் உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒரு சம்பவம். மனுஷனுக்கு தூக்கம் இல்லைன்னு சொன்னால் எல்லாமே பாதிப்பு கொடுத்து விடும். தூக்கத்தை விலை கொடுத்து வாங்கப்படாது. தூக்கம் இயற்கையாக இருக்க வேண்டும். படுத்தா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம் தூங்கிடணும். தூக்கம் வராமல் உருண்டு புரண்டு கொண்டிருப்பவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அர்த்தம். மனநிலை சரியில்லை என்றால் தான் உடல்நிலை சரியில்லாமல் போகும். ஆகையினாலே அங்கே எங்கேயோ சிக்கல் இருக்கின்றது. தசாபுத்திகளை கணித்து அதற்கு தகுந்தவாறு செய்தால் மருந்து மாத்திரை இல்லாமல் இயற்கையான தூக்கத்தை பெற முடியும். தூக்கம் என்பது மனுஷாளுக்கு கட்டாயம். அது இருந்தால்தான் மற்றவைகளில் வெற்றி பெற முடியும். அது இருந்தால்தான் போகத்திலும் வெற்றி பெற முடியும். தாம்பத்திய சுகம் என்பது ஒரு மனுஷனுக்கு நிச்சயமாக வேண்டும். அது இல்லாத ஒரு சுகம் என்பது மனுஷனுக்கு தேவையே இல்லாத சுகம். அந்த உறவு சுகத்தினால்தான் மனிதனுடைய நாடி நரம்புகளெல்லாம் புத்துயிர் பெறக்கூடியதாக அது அமையும். ஆகையினாலே அயன சயன போகம் என்பதிலே முழு திருப்தியையும் கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த ஜென்மத்திலே வந்திருக்கின்ற இந்த கோபால குரு உங்களுக்கு நிச்சயமாக
கொடுக்க வல்லவராக வந்திருக்கின்றார். இவைகளெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கின்றார். நல்ல பயணம், நல்ல வரவு, நல்ல மனைவி, மக்கள். வீட்டில் பசுமாடு வளர்க்கக்கூடிய யோகம் ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் லட்சுமி கடாட்சம் பொங்கி பெருகி வருகிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான நல்ல குடும்பம், நல்ல மக்கள், நல்ல மனைவி, நல்ல சிநேகிதர்கள், நல்ல கூட்டாளிகள் இவர்களெல்லாம் கிடைக்க செய்யக்கூடிய ஒரு அருமையான பாக்கியமாக இந்த கோபால குரு உங்களுக்கு ஜென்மத்தில் வந்திருக்கின்றார். ஜென்ம குரு என்று பயப்பட வேண்டாம். ஆணித்தரமாக நல்ல யோகத்தை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றார். இவருடைய பார்வையினால் சனியும் ராகுவும் உங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு யோகங்களை கொடுக்க வந்திருக்கின்றார்கள். ஆகையினாலே மகாலட்சுமி யோகம் சிறப்பாக இருக்கின்றது. அதே போல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.